டாக்டர் ஷர்மிளா, விஜய் அவர்கள் ஒரு 3 பக்கத்துல ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார், இதுக்கு முன்னாடி ஏன் நிதி ஆயோக்கு போகல அப்படின்னு முதலமைச்சர் சார்ந்தும் முதலமைச்சரும் பிரதமரும் சந்தித்தது குறித்து எதற்காக சந்திச்சாங்க, இதுக்கு முன்னாடி ஏன் சந்திக்கல, கிட்டத்தட்ட மறைமுக உறவல்ல. சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் இருக்கிறாரு, திரு ஸ்டாலின் இந்த பக்கம் இருக்கிறாரு. பார்க்கும் போதே தெரியுது வெளிப்படையா பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு. கூட்டணிக்காக சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் நிக்கிறாரா இருக்கும். பட் ஆனா என்னுடைய கோயிலுக்கு கூட்டணிக்காக சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் நிக்கிறாரா இருக்கும். பட் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய உழைப்பினால போய் நிக்கிறாரு. இன்னைக்கு ஒன்றிய நிதிக்கு ஒரு பிகஸ்ட் கான்ட்ரிபியூட்டரா தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கு. எல்லா துறைகள்லயும் அவங்க வளர்ச்சியை காமிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 9.69% அவங்க எக்கனாமி பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கிரெடிட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இந்திய அரசியல்ல ஸ்டாலின் அவர்கள் மாறி இருக்காரு அப்படின்னு தோணுது. So he has rightfully earned his place in the first row அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர ஒரு கூட்டணிக்காகவோ ரகசிய கூட்டணிக்காகவோ இல்ல அவரை திருப்திப்படுத்தணும்காகவோ அவருக்கு அந்த பொசிஷன் இருக்குல்ல. நம்பர் 1. நம்பர் 2, விஜய் கொஞ்சம் லேட்டா இந்த அறிக்கையை விட்டாரு அப்படிங்கறத பாக்குறேன். நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் போறாரு அப்படிங்கும் பொழுதே அதிமுக தரப்புல இருந்து ஒரு நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க. பாத்தீங்களா, இடிக்கு எல்லாம் பயந்துட்டு தான் இவர் போறாரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த நரேட்டிவ்க்கு போதுமான டிராக்ஷன் கிடைக்கல அப்படிங்கறதுனால அடுத்த நாள் விஜயை விட்டு இப்பப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. யாரு கொடுக்க வச்சிருக்காங்க? யாரு கொடுக்க வச்சிருக்காங்க? பாஜக. ஆப்வியஸ்லி வெளிப்படையா சொல்றோமே, நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதானே சொல்லிட்டு இருக்கோம். பாஜகவுடைய ஒரு மறைமுக செயல்பாட்டாளர் தான் அரசியல் கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக எப்படி தாவைக்காவை இயக்கும் அப்படின்னு யோசிக்கிறது. அதுதாங்க இப்ப நீங்க ஒவ்வொரு அறிக்கையிலயும் நீங்க பாருங்க, முதல் வரியில எப்பவுமே கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கறத மக்களுக்கு ஞாபகப்படுத்துற விதமாகவும் தனக்குத்தானே ஞாபகப்படுத்திக்கிற விதமாகவும் அவர் மென்ஷன் பண்றாரு. அவருடைய எல்லா அறிக்கைகள்லயும் இந்த விஷயத்த ஜஸ்ட் மென்ஷன் பண்றாரு. ஆனா அந்த கொள்கை எதிரியை பத்தி அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட அந்த அறிக்கையில இருக்காது. நேத்து இந்த ஆர்பிஐக்கு அவர் விட்ட அறிக்கை கூட நீங்க பாருங்க, ஆர்பிஐ அவ்வளவு விமர்சனம் பண்றாரே தவிர ஆர்பிஐக்கு பின்னாலே நின்று இயக்கக்கூடிய ஒன்றிய அரசையோ பாஜகவையோ இல்ல பிரதமர் மோடியோ எந்த விமர்சனம் அவர் வைக்க மாட்டேங்கிறாரு. சோ இத நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். விஜய்க்கு ஒரு ரெலவன்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு மேடம், விஜய் இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறார்ல, சரி விஜய் ஏன் ஒரு பொருட்டா திமுக எடுத்துக்க மாட்டேங்குது? அப்படி விமர்சனம் விஜய்க்கு ஒரு ரெலவன்ஸ், இன்னைக்கு விஜய்க்கு ஒரு ரெலவன்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா ஐடியாலஜிக்கலியும் சரி பொலிட்டிக்கலியாவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங் கட்சியாக திமுக இருக்கிறது அப்படிங்கறதுனால அவங்களை எதிர்த்தா தனக்கு அரசியல்ல ஒரு ரெலவன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. திமுக தரப்புல 2 விஷயங்கள் இருக்கலாம். ஒண்ணு இவர் அறியாமல் பேசுறாரு அப்படிங்கறது பொதுவாவே இருக்கக்கூடிய விமர்சனம். அவருக்கு போதுமான அரசியல் ஒரு புரிதல் இல்ல, இன்னும் அவர் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு. அப்போ இது போன்ற விமர்சனங்களை இப்போ நாம விமர்சிக்கிறத விட கடந்து செல்வது நல்லது அப்படிங்கிற ஒரு இதுதான் விஜய குறைத்து மதிப்பிடுறீங்களான்னு கேக்குறேன். இதுதான் திமுக விஜய குறைத்து மதிப்பிடுகிறதோ? இல்ல, அப்படி இல்ல. எந்த ஒரு பெரிய கட்சி விஜய்க்கு எதுவும் தெரியல ஒரு கட்சிய இல்ல சார், எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் விஜய் இன்னைக்குதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் முழுமையாக ஒரு தேர்தலை அவர் இன்னும் சந்திக்கவே இல்ல. He is still an untested force. அப்ப அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு திமுக எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இவரை தீவிரமா எதிர்த்து இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டாம்னு கூட திமுக நினைச்சிருக்கலாம் இல்லையா? இது ரெண்டுத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாருங்க. இன்னைக்கு நிதி ஆயோக்கு முதலமைச்சர் குறைக்கிறாரு, இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் வச்சிருக்கிறாரு. மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வர வேண்டிய நிதி எல்லாம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கைகளை வச்சிருக்காரு. இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் அவர் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. நியாயமா பார்த்தா இன்னைக்கு மீடியால இதெல்லாம் பேசும் பொருளாக இருந்திருக்கணும். தொடர்ந்து எப்படி ஒன்றிய அரசு மாநிலங்களை வஞ்சிக்கிறது, தொடர்ந்து எப்படி எல்லாம் நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு நாம சாதிச்சிருக்கோம். நேத்து மீட்டிங்லயே அவர் சொல்றாரு, நீங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னா டீம் இந்தியான்னு அவங்க தானே சொல்றாங்க. அப்ப அந்த டீம் இந்தியா அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை மதிச்சு நீங்க எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, இன்னும் வளர்ச்சியை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டேட்ஸ்மேன் எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு வராரு.
இன்னைக்கு அதுதான் விவாத பொருளாக இருந்திருக்கணும். ஆனா மாறாக இவங்க பயந்து அங்க போயிட்டாங்க, சரணடைச்சிட்டாங்க அப்படிங்கிற நரேட்டிவ மாத்தக்கூடிய ஒரு டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயத்த அதிமுக, பாஜக காரணம் திமுகவுடைய முந்தைய நிலைப்பாடுகள் தானே மேம் காரணம். கடந்த 3 ஆண்டுகளா போகல, அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, அதுதான் இந்த விவாத பொருளா உருவாக்கி இருக்கு. கரெக்ட். நீங்க அதிமுக எடப்பாடி அவர்கள் போனதுக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் போனதுக்கும் நீங்க வித்தியாசம் பாருங்களேன். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, முதல் முறை கோவிட் இருந்தது அதனால நடக்கவே இல்லை, நான் போல. 2வது முறை கலைஞருடைய நினைவு தினம் இருந்தது அதனால நான் போகல. 3வது நான் ஜப்பான் போயிருந்தேன் அதனால நான் போகல. 4வது மீட்டிங் தமிழ்நாடுடைய பேரே பட்ஜெட்ல இல்ல. இதெல்லாம் திமுக சொல்லல மேம், இதெல்லாம் அதிகாரப்பூர்வமா திமுக சொல்லல. சொல்லிருக்காருங்க முதல்வர் தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல என்னங்க சொல்லிட்டு போறாரு, பிரஸ் மீட் பண்ணிட்டு போறாரு, அங்க போய் பிரஸ் மீட் பண்றாரு. நிதி ஆயோக் மீட்டிங்க்கு அப்புறம் திரும்ப பிரஸ் ஒவ்வொரு வருஷமும் இப்படி அறிக்கை வெளிவரலையே மேம். போன வருஷம் அவர் பேசினாரு, அதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல ஏன் போகலன்னு அவரு. நீங்க நினைக்கிற நிலைப்பாடு அவர் எடுக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லங்க. அவருக்கு அந்த இடத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் ஒரு முதலமைச்சராகவும் அவர் தான் முடிவு பண்ணுவாரு. எதிர்கட்சி தலைவர்களுடைய நரேட்டிவ்காக அவர் செயல்பட முடியாது. மாநிலத்தோட நலன் என்ன, எதை எப்ப பேசணும், எங்க பேசணும், எவ்வளவு தெளிவா பேசணும், இதெல்லாம் அவர் முடிவு பண்ணணுங்க. அதுக்குதான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு இல்லங்க, நிதி ஆயோக் மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாலதான் சுப்ரீம் கோர்ட்ல இந்த நிதி வரல அப்படின்ட்டு ஒரு கேஸ ஃபைல் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அங்க போனாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேட்பாங்க, நீங்க எல்லா டெமோக்ராட்டிக் அவென்யூஸையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆமா, நாங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள்ட்ட பேசிட்டோம், நிர்மலா சீதாராமன் பேசிட்டோம், மோடியும் நேர்ல நிதி ஆயோக் மீட்டிங்ல சந்திச்சது நாங்க இத விளக்கமா சொல்லிட்டோம், இந்த கோரிக்கையை வச்சுட்டோம். இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்றிய அரசு அந்த நிதியை ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வருமான ஸ்டாண்டா இருக்கும்ல. அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கறது நீதிமன்றத்துக்கு ஒரு பதில் சொல்றதுக்காகத்தான் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றிருக்கிறாங்க. அதுக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். டோன்ட் ட்விஸ்ட் மை வேர்ட்ஸ். இப்போ அவங்க போயிருக்கிறாங்க, பல முக்கியமான விஷயங்களை அங்க கோரிக்கையா வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அது இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா ஆகணும் அப்படிங்கறது அவங்களுடைய அரசியல். இந்த கோரிக்கைகள்லாம் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க, ஒன்றிய அரசு கிட்ட முதலமைச்சர் போய் இவ்வளவு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு அப்படிங்கறது மக்கள் கிட்ட போய் சேரணும்ல. இன்னைக்கு அதை பேசும் பொருளா மாத்தி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய அரசியல் யுக்தியா இருக்கலாம். அவங்க என்ன முறையை கையாளணும் அப்படிங்கறத விஜயோ எடப்பாடி அவர்களோ டிசைட் பண்ண முடியாதுல்ல. அவருக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ அந்த நேரத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை அவர் எடுப்பாருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல ஒரு புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார் விஜய். அவரும் தொடர்ந்து அரசியல் தேர்தலில் வாக்களித்துட்டு வராரு, அரசியல் சம்பந்தமான புரிதல் உள்ள நபர். ஆனால் நாங்க விஜய்க்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டோம், அப்ப புதிதாக கட்சி ஆரம்பித்த யாருக்கும் நாங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல திமுக இருக்கிறதா? அப்படி இல்லைங்க, நான் தான் சொன்னேனே. இப்ப எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவருக்கு திமுக பதில் சொல்லுது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவரா அவரை பாக்குறாங்க. அப்ப இங்க இன்னமும் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் இங்க அரசியல் நடக்குது அப்படிங்கறத அவங்க அந்த நிலைப்பாடை எடுத்து இன்னைக்கு எடப்பாடி சொல்றாங்க. விஜய் ஸ்டில் an untested force. அண்ட் அதே நேரத்துல எடப்பாடி சொன்னதை தாண்டி புதுசா விஜய் ஒன்னும் தன்னுடைய அறிக்கையில எதுவுமே சொல்லலையே. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு தனியா எதுக்கு திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கணும், அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணுமா? அதை விட முக்கியமான வேலைகள் இருக்கு, இதை நாம கடந்து போவோம். அதான் ஏற்கனவே இதே விமர்சனத்தை தான் எடப்பாடி வச்சுட்டாரு, அவருக்கு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அமைச்சர்கள் என்று சொல்றாங்க, நேற்று முளைத்த காளான் பச்சா இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறவரை கடந்து போறது இருக்குல்ல. நீங்க பாசிசம் பாயாசம்னு பஞ்ச் டயலாக் பேசுவீங்க, அவங்க பச்சா இன் பாலிடிக்ஸ்னு சொன்னா உடனே குறைச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க எதுக்கு அப்படி பேசுறீங்க? நீங்க பாசிசத்தை நீர்த்து போக விதத்தில் நீங்க பஞ்ச் டயலாக் பேசுறீங்கல்ல. அப்ப அதை மட்டும் விஜய் அரசியல் புரிதலோட பேசுறாருன்னு எடுத்துக்கிறதா? அப்போ அப்படி அரசியல் புரிதல் இல்லாம பேசுறவங்க கிட்ட நம்ம போய் வீணா விவாதம் பண்ணியோ இல்ல அவங்களுக்கு பதில் சொல்லியோ நம்ம நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்ல, விஜயுடைய கருத்துல என்ன தவறு இருக்கு மேம்? குடும்பத்தினரை பாதுகாக்க போயிருக்கிறாரு. அவருடைய கற்பனையை அவர் சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவுதான். உண்மையிலேயே இன்னைக்கு ஈடிக்கு பயந்துதான் அவர் போறாருன்னா, அவர் மீட்டிங் போறதுக்கு முன்னாலே சுப்ரீம் கோர்ட் ஈடி விசாரணைக்கு தடை விதிச்சிருச்சுங்க.
இப்ப உண்மையிலே சரி நீங்க சொல்ற மாதிரி இல்ல விஜய் சொல்லக்கூடிய ஒரு நரேட்டிவோ இல்ல எடப்பாடி சொல்லக்கூடிய ஒரு திரைக்கதை பிரகாரமே வச்சுப்போமே, அவர் அங்க போறாரு மோடி கிட்ட டீல் பேசதான் போயிருக்கிறாரு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பாஜக தரப்புல இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? அவங்க சில விஷயங்கள் காம்ப்ரமைசஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல, அத வந்து களத்துல செய்யறாங்களா? இங்க வெளிப்படையாக இன்னைக்கு 2 நாள் முன்னால அன்பில் மகேஷ் ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்றாரு, NEP என்னும் மத யானை அப்படின்னு. அந்த மேடையில அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றாங்க பாஜகவை, அவங்க கருத்தியல விமர்சனம் பண்றாங்க. தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ஆளுநர் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, இந்த நிதி வரலையே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறாரு. வக்ஃப் சட்டம் நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாலே இங்க வந்து சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. சரி, இவங்களோட லாஜிக் படியே நான் கேக்குறேன், டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்கல்ல, அதற்கு விஜய் கட்சி சார்பாக ஒருத்தர் அனுப்பினார்ல, அப்ப நீங்களும் திமுக ரகசிய கூட்டணியில இருக்கீங்கன்னு நான் பேசட்டுமா? எவ்வளவு அபத்தமா இருக்கு இந்த வாதம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் எந்த கூட்டத்திலும் கலந்துக்கல, இவங்க அப்படி நாங்க மறுப்பு இதுக்கு முன்னாடி தெரிவிக்கல. எடப்பாடி இன்னொரு லாஜிக்கையும் நீங்க யோசிச்சு பாருங்க. எடப்பாடி அவர்கள் சொல்றாரு ஈடிக்கு பயந்துகிட்டு தான் வந்து முதல்வர் போய் பிரதமரை சந்திக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்போ ஈடியை மறைமுகமாக பாஜக தன்னுடைய இஷ்டத்துக்கு இயக்குது அப்படிங்கறத மறைமுகமா எடப்பாடி ஏத்துக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் முருகன் ஆகட்டும் இல்ல தமிழிசை ஆகட்டும் என்ன சொல்றாங்க, ஈடிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஈடி வந்து தன்னால இயக்கக்கூடிய ஒரு ஆட்டோனாமஸ் பாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈடி ஆட்டோனாமஸ் பாடியாக இருந்தா முதல்வர் வந்து எதுக்கு அதுக்கு பயந்துட்டு போய் பிரதமரை சந்திக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப இவங்களுக்குள்ளேயே கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கு. சோ முதல்ல ஸ்கிரிப்ட்ல இருக்கிற இந்த லாஜிக், இது வந்து விஜய் நடிக்கக்கூடிய 2.5 மணி நேரம் ஆக்ஷன் படம் கிடையாது. நீங்க ஸ்கிரிப்ட்ல லாஜிக் எல்லாம் கரெக்டா செட் பண்ணி ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி கொண்டு போனா மக்கள் நம்புவாங்க. பேசுவோம் டாக்டர் ஷர்மிளா.